இறை வார்த்தையில் இணைவோம். நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 2வது வாரம், அமைதியின் வாரத்தில் நாம் அடியெடுத்து வைக்க போகின்றோம். எதிர்நோக்கு என்கின்ற கடந்த வாரத்தில் பயணித்து அமைதி என்கின்ற இந்த புதிய வாரத்தில் அடியெடுத்து பிறக்க இருக்கின்ற பாலகனை, அமைதியின் அரசரை நம் இதயத்தில் ஏற்றுக்கொள்ள தயார் செய்யக்கூடிய காலம்தான் இந்த திருவருகை காலத்தின் 2வது வாரம். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு மனிதனும் அமைதியை விரும்புவது இயற்கைதான். அமைதியான வாழ்வு, அமைதியான மரணம், அமைதியான பயணம் என்றும் நம் அனைவருடைய வாழ்விலும் இருக்க வேண்டும் என்பது நம் ஒவ்வொருடைய எதிர்பார்ப்பு. அதை கொடுக்கத்தானே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் மனிதனாக பிறந்தார். அந்த பிறப்பினுடைய வருகையை, 2வது வருகையை நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அமைதியின் வாரம்தான் இது. முதல் பிறப்பின் பொழுது அமைதியை, அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை நம் அனைவருக்கும் கொடுத்துவிட்டு சென்று விட்டார். 2வது வருகை நீதியின் அரசராக வரப்போகிறார். அடிமை தலைகளை உடைத்தெறிந்துவிட்டு, ஆணவத்தை அகற்றிவிட்டு, அமைதியின் அரசனாக புடைசூழ வந்து அமைதியை விரும்புவோருக்கு அமைதியையும், அமைதியை நிலைநாட்டாதவர்களுக்கு தன்னுடைய இரக்கத்தை அவர்களுக்கு மேன்மேலும் பொழிய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் மண்ணுலகிலே மனிதனாக பிறக்கப் போகின்றார். இந்த சிந்தனைகளோடு இன்றைய திருவழிபாட்டின் நற்செய்தி வாசகத்தை நாம் சற்று கவனமுடன் சிந்தித்து பார்த்தோம் என்றால், லூக்கா எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடிய இறைவார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நற்செய்தி வாசகம் எதை சொல்லுகிறது என்றால், திருமுழுக்கு யோவானின் முழக்கமிடுதல். திருமுழுக்கு யோவான் என்ன முழக்கமிட்டிருக்கிறார்? அவருடைய முழக்கம் என்ன? எப்படிப்பட்ட முழக்கத்தை அவர் வெளிப்படுத்தினார்? ஒன்றே ஒன்று மட்டும்தான் அவர் வெளிப்படுத்தியது. என்னவென்றால், பாவ மன்னிப்பு அடைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று அவர் அழைப்பு கொடுத்தார். ஆக பாவ மன்னிப்படைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று சொல்லுவதன் காரணம் என்னவென்றால், இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய 5வது மற்றும் 6வது இறைவார்த்தை கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பட்டும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலாவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும், மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். இவை அனைத்தும் நிகழ வேண்டுமென்றால், இவை அனைத்தும் நம்முடைய வாழ்வில் நடைபெற வேண்டுமென்றால், திருமுழுக்கு யோவான் கொடுத்த அந்த அறைகூவல் என்னவென்றால், பாவ மன்னிப்பு அடைய மனமாறுங்கள். ஆக இயேசுவினுடைய முதல் பிறப்பு இந்த மண்ணுலகில் அனைவருக்கும் இரக்கத்தையும், அன்பையும், மன்னிப்பையும், சமாதானத்தையும் கொடுத்து விட்டு சென்று விட்டது. 2வது வருகை என்பது நீதியின் வருகை என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த நீதியின் வருகை பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும் என்றும், மலை குன்றுகள் யாவும் தாழ்த்தப்படும் என்றும், கோணலானவை நேராக்கப்படும் என்றும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும் என்றும், மனிதர் அனைவரும் கடவுள் தரும் மீட்பை காண்பர் என்று அழகாக திருமுழுக்கு யோவான் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆக இயேசுவினுடைய வருகை நம் வாழ்வில் சந்தித்து கொண்டிருக்கின்ற கரடு முரடான பாதைகள், மலைகள் மேடான பாதைகள், கோணலானவை, இவை அனைத்தையும் சரி செய்வதற்காக இயேசு வந்து கொண்டிருக்கிறார். ஆக இது எதை குறிக்கிறது என்றால், அமைதியற்ற நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே அமைதியை கொடுப்பதற்காக இந்த அமைதியின் வாரத்திலே 2வது மெழுகுத்திரி ஏற்றி நாம் பயணிக்கப் போகிறோம்.
ஆக இப்படிப்பட்ட பயணத்திலே இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுப்பது பாருக்கு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். 5ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1 முதல் 9 முடிய இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. ஆக இந்த பாருக்கு புத்தகத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த முதல் வாசகத்தினுடைய தெளிவான வார்த்தைகள் இன்னும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், எருசலேமே, உன் துன்பத் துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு, கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள், கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாய் புனைந்து கொள், என்றும் உள்ளவரின் மாட்சியை மணிமுடியாக உன் தலை மீது குடிக்கொள்ளும் என்று சொல்லுகிறார் பாருக்கு புத்தகத்திலிருந்து. ஆக இன்றைய முதல் வாசகம் நற்செய்தி வாசகம், 2வது வாசகம் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலும் பவுலடிகளார் ஏறக்குறைய நம் அனைவருக்கும் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், அமைதியை வெளிப்படுத்தக்கூடியது. பாருக்கு இறைவாக்கிய சொல்லுவது, இஸ்ரேல் மக்கள் பாவங்களை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் இறைவனுடைய கோப அக்கினிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். எனவே அவர்கள் வேற்றினத்தாரால் கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு அடிமைகளாக அவர்கள் அனுபவித்து வந்து கொண்டிருந்த அந்த துன்ப துயரங்களை நேருக்கு நேராக பார்த்தவர்தான் இந்த பாருக்கு இறைவாக்கினர். எனவேதான் கடவுளுடைய பிள்ளைகள் சந்தித்து கொண்டிருக்கின்ற போராட்டங்களை நேருக்கு நேராக பார்த்து அவர் வழியாக இறைவன் கொடுக்கின்ற செய்தி அவர்களுக்கு மன அமைதி, நிறைவு, இதை நிறைவாக கொடுக்க போகிறேன் என்று பாருக்கு இறைவாக்கின் வழியாக தந்தை கடவுள் இஸ்ரேல் மக்கள் கொடுக்கின்ற செய்தி. ஆக இந்த திருவருகை காலத்தின் 2வது வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற உங்களுடைய என்னுடைய வாழ்விலே தெளிவாக இன்றைய திருவழிபாடு கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், அமைதியற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்க நம்முடைய வாழ்விலே அமைதியை கொடுப்பதற்காக வர இருக்கின்ற நீதியின் அரசனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தகுந்த தயாரிப்போடு நாம் அனைவருமே எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது இந்த திருவருகை காலத்தினுடைய பலன் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கும். எனவே இன்றைய நாளிலே இந்த திருவருகை காலத்தின் 2வது வாரம் அமைதியின் வாரத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற அனைவருமே அமைதியின் அரசராகிய இந்த மண்ணுலகில் எழுந்து வர இருக்கின்ற நீதியின் அரசராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் சொல்லிக் கொடுத்த இந்த அற்புதமான வார்த்தைகளை ஏற்றவர்களாக, திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தைகளை உள்வாங்கியவர்களாக, பாருக்கு இறைவாக்கியர் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குறுதி ஏற்றவர்களாக நாமும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தோம் என்றால் இதுவே நிறைவான அருளும் ஆசீரும் நமக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட வரத்திற்காக இந்த நாளிலே பயணிப்போம். இறையாசிர் என்று உங்களோடு